எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். சிக்கன் கரீஸில் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. நானே நிறைய செஞ்சுருக்கேன். சில லிங்க்ஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் அதை பார்த்து ட்ரை பண்ணுங்கள். இன்றைக்கி இன்னொரு ஸ்பெஷல் சிக்கன் ரெசிபி தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இது அஃப்கானி சிக்கன். இதோட ப்ரிப்பரேஷன் எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக, ரொம்ப யூனிக்காக இருக்கும். அந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாமே ரொம்ப சட்டிலாக, ரொம்ப அருமையாக இருக்கும். இது நீங்கள் சப்பாத்தி, ரோட்டிக்கெல்லாம் சர்வ் பண்ணலாம். ஸோ வாங்க இந்த அஃப்கானி சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அஃப்கானி சிக்கன் பண்ணுறதுக்கு நம்ம மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்சர் ஜாரில் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் நறுக்குனது போடுங்க, 6 பச்சை மிளகாய் கட் பண்ணது போடுங்க, நெக்ஸ்ட் 8 பல்லு பூண்டு நறுக்குனது, ஒரு பெரிய துண்டு இஞ்சி நறுக்குனது, அடுத்து 1 கப் கொத்தமல்லி சேர்த்து நல்ல பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. அரைச்ச மசாலாவை ஒரு பவுலுக்கு மாற்றிடுங்க. நெக்ஸ்ட் இது கூட இன்னும் சில மசாலாஸை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் 1 கப் தயிர் ஊற்றுங்க, 1/2 கப் ஃப்ரெஷ் க்ரீம், 2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு, உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உப்பை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, 2 டீஸ்பூன் சாட் மசாலா, 2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கசூரி மேத்தி, அப்புறம் 1/2 எலுமிச்சை பழத்தோட ஜூஸ் ஊற்றுங்க. எல்லா இன்கிரீடியன்ஸும் போட்ட பிறகு ஒரு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. அஃப்கானி சிக்கன் பண்றதுக்கு நான் 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். சிக்கனை இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அப்போ மசாலா நல்லா சிக்கன்ல இறங்கி ஜூஸியா இருக்கும். இப்போ மசாலாவை சிக்கன்ல ஊற்றி நல்லா கோட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணுங்க. மிக்ஸ் பண்ணி 1 மணி நேரம் ஊற வைங்க. அப்பதான் சிக்கன்ல நல்ல ஃப்ளேவர் இறங்கும். சிக்கனை ஃப்ரை பண்ணுறதுக்கு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றுங்க. நெக்ஸ்ட் ஊற வச்ச சிக்கன் பீசஸை ஆட் பண்ணி சிக்கனை 15 நிமிஷத்துக்கு ஃப்ரை பண்ணுங்க. அடிக்கடி திருப்பி விடுங்க. பார்த்தீங்கன்னா சிக்கன் நல்லா ஃப்ரை ஆயிட்டு கோல்டன் ப்ரௌன் கலருக்கு மாறிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு சிக்கனை தனியா எடுத்து பிளேட்ல வச்சிருங்க. அடுத்து அதே கடாயில 2 ஏலக்காய், 3 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை போடுங்க. இந்த எண்ணெயை வேஸ்ட் பண்ணாம இந்த எண்ணெயிலேயே மசாலாவை நம்ம வேக வச்சுக்கலாம். மீடியம் ஃப்ளேம்ல 10 நிமிஷத்துக்கு மசாலாவை வேக விடுங்க. மூடி வச்சு வேக விடுங்க, இல்லைன்னா தெறிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம சிக்கன் பீசஸை மசாலாவோட சேர்த்து வேக வச்சுக்கலாம். 10 நிமிஷம் மசாலா வெந்ததும் ஃப்ரை பண்ண சிக்கன் பீசஸை மெதுவாக மசாலால ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுங்க. சிக்கன் மசாலாவில் நல்ல கோட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணணும். கடாயை மூடி வச்சு ஒரு 15 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வேக விடுங்க. 15 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சிக்கன் மசாலாவோட சேர்த்து நல்லா வெந்திருக்கு. வாசனையும் ரொம்ப சூப்பராக இருக்கு. மசாலா திக்காக இருக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் 1/4 கப் இல்லைனா 1/2 கப் அளவு தண்ணி ஊற்றி கன்சிஸ்டன்சியை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ரொம்பவே சூப்பரான அஃப்கானி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. நல்லா சூடாக சர்வ் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள்.
ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் யூஸ்வலாக செய்கிற சிக்கன் கறிக்கு பதிலாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ரொம்ப சிம்பிள், ஆனால் நீங்கள் ஸ்டெப்ஸ் எல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்ப அருமையாக வரும். கண்டிப்பாக அதை நீங்கள் ட்ரை பண்ணி ரசித்து சாப்பிடுங்க. The second edition of our home cooking book is now available on our website 21frames.in. I'll give you the link in the description. You can go and check it out. The book is currently available only in India for now, so you can place your orders on 21frames.in.